Hello guys, in our topic features of taxation. அதாவது features of taxation என்னன்னா tax என்னென்ன features இருக்கு அதை எப்படி பயன்படுத்துவது பார்க்க போறீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா diversified tax system. ஸோ diversified tax system என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் tax வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ் இருக்கு ஓகேங்களா. இது வந்து டேரக்டாக இண்டிவிஜுவல் மேலே வந்து விதிக்கிறாங்க, அப்புறம் என்டிட்டி மேலே விதிக்கிறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஒரு நார்மலாக சின்ன கம்பெனி மேலே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மேலே விதிக்கிறாங்க ஓகேங்களா. இது கலெக்டட் பை இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணப்படுது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு அப்ரோச், இது வந்து ஒரு பிரிக்கப்பட்ட அப்ரோச் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியஸ் ரெவன்யூ சோர்ஸ் பார்த்து கவர்மெண்ட் நமக்கு வந்து ஒரு வேரியஸ் ரெவன்யூ ஃபோர்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ டேரக்ட் டேக்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வரும், இன்டைரக்ட் டேக்ஸ் ஒரு அமௌண்ட் வரும் ஓகேங்களா. பட் வந்து ரெண்டுமே ஹியூஜ் அமௌண்ட். அதை வச்சு கவர்மெண்ட் வந்து நாங்கள் அந்த ஆட்சியை நடத்தும் ஓகேங்களா. அவங்க வந்து ரோடு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எனக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்கான நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவாக அந்த பணத்தை வச்சு எடுப்பாங்க ஓகேங்களா. இதுதான் பேசிக்காக டைவர்சிஃபைடு. எல்லாத்தையும் ஒரே இடத்துல மட்டும் டேக்ஸ் சிஸ்டம் கால் பண்ணாமல் ரெண்டு இடத்துலையும் கால் பண்ணும்போது இன்னும் கண்ட்ரியோட எக்கனாமிக் பூஸ்ட் பண்ணப்படுது ஓகேங்களா. இந்த ஃபீச்சர்ஸ் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க், அதாவது வந்து சட்டப்படியாக இருக்க ஃப்ரேம்வொர்க் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளியர் ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபார் டாக்ஸஸ் சொல்லிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் ஓகேங்களா. அது யூனியன் லிஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் டேக்ஸ் விதிக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் டேக்ஸ் விதிக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. கான்கரண்ட் லிஸ்ட்னா ரெண்டு பேரும் டேக்ஸ் விதிக்கப்படுற ஒரு பொருள்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதுக்கான லிஸ்ட் இருக்கு, நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈச் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் கேன் இம்போஸ் டேக்ஸஸ், அதாவது வந்து அந்த கவர்மெண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டேக்ஸ் இம்போஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் சொல்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து ஒரு பேலன்ஸாக ஸ்ட்ரக்சராக இருக்குது. இது வந்து அந்த கான்ஸ்டியூஷனே எழுதிருக்கு, இந்திய சட்டத்தையே எழுதிருக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த டேக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் ஓவர்லேப்பிங் ஜெரிடிக்ஷன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அதாவது வந்து ரெண்டு முறை வந்து டேக்ஸ் விதிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சட்ட எல்லைக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் வந்து பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறது பயன்படுது இந்த ரூல்ஸ்லாம் அப்படி சொல்கிறாங்க இந்த கான்ஸ்டியூஷன் சொல்கிறது ஓகேங்களா. அது வந்து அப்பயே வகுத்துட்டாங்க ஸ்டார்டிங்லேயே சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் டைரக்ட் டாக்ஸேஷன், அதாவது வந்து ப்ராக்ரெசிவ் டைரக்ட் டாக்ஸேஷன் பொறுத்த என்ன பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட் டேக்ஸில் அதுவும் பர்டிகுலர் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக பே பண்ணுற, யார் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து மோர் தென் 10 lakhs ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இப்போ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே தான் டேக்ஸ் பே பண்ணுவோம் ஓகேங்களா. 10% 15% மேலே தான் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகமாக பே பண்ணுறவங்க அதிகமாக சம்பாதிக்கணும் வந்து அதிகமாக பே பண்ணுறது இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்கன்னா நியூ டேக்ஸ் வந்து சேலரியாக இருந்தால் அது வந்து எக்ஸாம்பிள் ஃபுல்லாக எக்ஸாம்பிள். இது ஓல்டு ரெஜிம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் 5% சம்திங் இருக்குது ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த டேக்ஸ் அவங்க வந்து எவ்வளோ இன்கம் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இந்தியாவில் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹையர் இன்கம் வந்து ஹையராக இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இது ரிஃப்ளெக்ட் இந்த கமிட்மெண்ட் ஆஃப் இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன். அந்த இன்கம் வந்து அவங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வந்து இந்த எக்கனாமி டெவலப்ட் ஆகும், சோஷியல் ஈக்குவாலிட்டியை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அவங்க அதிகமாக கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நாட்டை வரதுக்காக இது பண்ணுறாங்க சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ப்ராக்ரெசிவ் டைரக்ட் டேக்ஸ் அது வந்து ப்ராக்ரெசிவ் வந்து இந்த இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிஸ்பரிஸ், அதாவது எக்கனாமிக் வந்து ஏற்ற இருக்குமா இல்லாமல் சரியாக இருக்குது பயன்படுத்துவது, இதுதான் அதுக்காக ரீசனாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் சோஷியல் வெல்ஃபேர், இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா அதிகமாக டேக்ஸ் இருக்கும்போது அப்புறம் நிறைய பேர்கிட்ட பொருளாதாரம் அதிகமாக கூஞ்சிருவீங்களா, அதை வந்து தடுக்குது இதுன்னு நம்ம சொல்லலாம் பேசிக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி நம்ம எல்லாரும் தெரிஞ்ச காமனான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்டி வந்து 2017 வந்து ஒரு சிக்னிஃபிகண்டாக ஒரு விச் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது மூலமாக வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஜிஎஸ்டி 2017. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் த யூனிஃபைடு இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடாக இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க ஓகேங்களா. இட்ஸ் ஸ்ட்ரீம் லைனிங் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையில்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வருது. ஸோ ஃபோஸ்டரிங் காமன் மார்க்கெட் அக்ராஸ் த கண்ட்ரி, எல்லா மார்க்கெட்லையும் எல்லா பொருளுக்கும் வந்து ஒரு காமனான இது எடுத்துகிட்டு வராங்க அக்ராஸ் த கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிக்கும் ஓகேங்களா. இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அதிகமாக டிரான்ஸ்பரன்சி எல்லாரும் வெளிப்படையே தெரியுது. இவ்வளோ தான் டேக்ஸ் கட்டுறோம். இப்போ 15 விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 12% ஓகே 19% ஓகே சொல்லி டேக்ஸ் நமக்கு தெரியுது ஓகேங்களா. இவ்வளோ டேக்ஸ் இவ்வளோ ப்ரைஸ் இத்தனை % டேக்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ டிரான்ஸ்பரன்சி, ரெடியூஸ் டேக்ஸு, கேஸ்கேடிங் டேக்ஸை வந்து அந்த தவிர்க்கிறது வந்து விச் மீன்ஸ் தவிர்க்கப்படுது ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ், இது வந்து ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டு அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொமோட் பண்ணி எஃபிஷியண்ட்டாக டேக்ஸ் ஸ்ட்ரக்சரு டேக்ஸை வந்து எப்படி கொண்டு வராங்க. இப்போ நார்மலாக டேக்ஸ் கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்தந்த இதில் இருக்க விச் மீன்ஸ் அந்தந்த வட்டம் சொல்லுவாங்கல்ல, வட்டம் அப்புறம் மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் கட்டுற மாதிரி இருக்கும். பட் நவடேஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம், எஃபிஷியண்டாக பண்ணலாம். அப்புறம் வந்து ஈஸியாக இருக்குது அந்த கிரெடிட் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே வந்து எல்லாமே நம்ம ஆன்லைன் பே பண்ணும்போது இட் வில் பி ஈஸி, ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது. நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணணும் அவசியம் இல்லை சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட்ஸ். சொன்ன பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் இது வருது பாருங்க. ஸோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ லெவரேஜிங் டெக்னாலஜி அண்ட் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸையும்
இந்த டெக்னாலஜி நம்ம ஒன்றா நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபிஷியண்டாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் ஃபைலிங் ஆஃப் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து டிஜிட்டலாக டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம். ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் ஆன்லைன்லேயே பே பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்கல் டூல் நம்ம வந்து எந்த மாதிரியே எந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எதில் அதிகமாக வந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து டேட்டா அனலிட்டிக்கல் டூல்ஸுக்கும் நம்ம இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரெடியூஸ் டேக்ஸ் எவேஷன் நமக்கு இந்த கீழ்ப்படி நடக்கிறதுக்கும் பயன்படுது. அப்புறம் வந்து டேக்ஸ் எவேஷன் வந்து கம்மி பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது டேக்ஸ் கட்டாமல் தவிர்த்து போகிறாங்க இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து இது குறைக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் டெக்னாலஜி கான்ட்ரிபியூட்ஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் சிஸ்டம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது மோர் டிரான்ஸ்பரண்ட் எல்லாருக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து அக்கௌண்டபிள் டேக்ஸ் சிஸ்டம் இது வந்து எல்லாருக்கும் அக்கௌண்டபிளாக இருக்குது, எல்லாம் வந்து கணக்கு வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட். இந்த ஜிஎஸ்டி மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியான என்வரான்மெண்ட் கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் பெனிஃபிட் ஆகுது, பிஸ்னஸ் மேனே பெனிஃபிட் ஆகிறாங்க, எல்லாரும் பெனிஃபிட் ஆகிறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களுடைய வருவது உங்கள் பாலா.